இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, 4வது விளக்கம் ஏத்திட்டான். சாமி கடைசி வரைக்கே நல்லபடியா ஏத்திருச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுவே கும்பாபிஷேகத்துக்கு சாமி உத்தரவு கொடுத்த மாதிரி தான். அம்மா ரேவதி, அங்க விளக்க பாரு. எப்படியும் விளக்கணியாம தடுத்துட்டோம். நல்ல வேலை பாட்டி பார்த்து சொன்னாங்க, இல்லனா என்ன ஆயிருக்கும்? நான் என்ன சொன்னேன்? உங்க அப்பா கோயிலுக்குள்ள வர்ற வரைக்கும் இந்த விளக்க அணையாம பாத்துக்கங்கன்னு சொன்னேன்ல. ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்தா அதுலயே முழு கவனமும் இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படியா இருப்பீங்க? சாரி பாட்டி, ஏதோ ஞாபகத்துல இதை கவனிக்காம விட்டுட்டோம். இனிமே கவனமா பாத்துக்கிறோம். சொல்லுங்க சித்தி. என்னடா அந்த மாயாண்டி இப்படி சொதப்பி வச்சிருக்கான்? அவன் காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுவான்னு நினைச்சேன். இப்படி ஏமாத்திட்டானேடா. ஆமா சித்தி, அவன் ஒரு வேஸ்ட். இங்க கோயில்ல அந்த கிழவி முதற்கொண்டு கும்பாபிஷேகம் நடக்குங்கிற குஷியில ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதான் சித்தி தாங்கவே முடிய மாட்டேங்குது. டேய், நோ, அந்த டிரைவர் பயல ஜெயிக்க விடக்கூடாதுடா. இந்த பார், நான் சொல்றபடி செய். சொல்லுங்க சித்தி, என்ன பண்ணணும்? சூப்பர் சித்தி, ஒரு ஐடியா தோத்து போனாலும் அடுத்தடுத்து நீங்க பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. சித்தி, நீங்க சொன்னதை நான் உடனே பண்றேன். என்னப்பா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லம்மா, உங்க பேரனை ஊர் எல்லையில யாரோ கத்தியால குத்தி போட்டுட்டாங்கம்மா. அவர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்காருமா. அதை சொல்றதுக்கு தான் உங்களை தனியா கூப்பிட்டேன். என்னடா சொல்ற? என் பேரனை கத்தியால குத்திட்டாங்களா? உண்மையாவாடா சொல்ற? ஐயாலும் தான்மா சொல்றேன். ஒரு 4-5 பேர் சேர்ந்து கத்தியால குத்துறத என் 2 கண்ணால நான் பார்த்தம்மா. அடுக்கலான்னு தான்மா நினைச்சேன். அடுக்க போனா என்னையும் குத்திருப்பாங்கம்மா. அதை உங்ககிட்ட சொல்லலாம் தான் வேகமா வந்தேன். நீங்க உடனே போய் அங்க பாருங்கம்மா. யாரையா குத்துனாங்க? யாரு குத்துனாங்கன்னு தெரியலம்மா. நீங்க சீக்கிரம் போய் பாருங்கம்மா. ஐயோ பாவீங்களா, ஐயோ. அம்மா, தாயே, மகமாயி, என் பேரனை யாரோ கத்தியால குத்திட்டாங்களாமே. ஐயோ, என் ஈரக்கொலையே நடக்குதே. நான் என்ன செய்வேன்? எங்கன்னு போய் அவனை தேடுவேன்? அம்மா. பாட்டி, என்ன பாட்டி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணு இல்லடா கண்ணு, நான் சொல்றேன், நீ பதறாத. யாரோ 4 பேர் சேர்ந்து என் பேரனை கத்தியால குத்திட்டாங்களா? என்ன பாட்டி சொல்றீங்க? கார்த்தியை கத்தியால குத்திட்டாங்களா? இல்ல பாட்டி, எனக்கு என்னமோ இது உண்மையா தோணல. அவரை யாரும் எதுவும் பண்ண முடியாது. நம்மள பதட்டப்படுத்தி பாக்குறதுக்காக போய் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நம்பாதீங்க பாட்டி. நான் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படின்னா நானும் உங்க கூட வரேன். நீங்க தனியா போக வேண்டாம். வாங்க, 2 பேரும் சேர்ந்து போலாம். வேண்டாம் கண்ணு, நீ வரக்கூடாது. உங்க அப்பா வேட்டையாடிட்டு கோயிலுக்குள்ள வரும்போது நீங்க யாரும் கோயிலை விட்டு வெளியே போக கூடாது தாயி. நீ இங்கேயே இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ தைரியமா இரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது. பார்த்து போங்க பாட்டி. ஏதாச்சும் எனக்கு போன் பண்ணுங்க. நீ இரு, நான் வரேன். காளியம்மா, நீ என்ன பண்றீங்க? என்ன, உன் பேரனை தேடி வந்தியா?
அது எப்படி உனக்கு தெரியும்? உன் பேர் என்ன? யாரோ கத்தியால குத்திட்டாங்கன்னு சொல்லிருப்பாங்களே. அடி பாவி, நீதான் என் பேரனை ஆளை வச்சு கத்தியால குத்தினியா? அவன் உனக்கு என்னடி துரோகம் செஞ்சா? எதுக்கு நீ இந்த வேலையை செஞ்ச? நீனு திருந்தவே இல்லையா? 10 வருஷமா நெஞ்சுக்குள்ளேயே எரிஞ்சுகிட்டு இருக்கிற பகை அத அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியுமா? உன்ன இவ்ளோ நாள் விட்டு வச்சதே தப்பு. இனிமே சும்மா விட மாட்டேன். ஏய், நீயும் உன் புருஷனும் சேர்ந்து அவ்வளோ பெரிய தப்ப பண்ணீங்க. அதனாலதான் என் புருஷன் பஞ்சாயத்தை கூட்டி உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாரு. பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு எங்க மேல பழிய போடுறியா? ஊரை விட்டு துரத்துனது எங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? அதெல்லாம் நீங்களும் அனுபவிக்கணும்ல. இனிமே உன் குடும்பம் நிம்மதியாவே இருக்க முடியாது. என் பேரனை உன்னால ஒன்னும் செய்ய முடியாது, செஞ்சிருக்கவும் மாட்டேன். அந்த ஆளு உன் பேச்சை கேட்டு என்கிட்ட வந்து பொய் சொல்லியிருக்கான், கத்தியால குத்திட்டாங்கன்னு. அப்படிதானே? ஆமா, பொய் சொல்லிதான் உன்னை வர வச்ச. என்ன உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? ஏய், ஒழுங்கு மரியாதையா வந்த வழியே திரும்பி போயிடு. என் பேரங்கிட்ட மட்டும் நடந்ததெல்லாம் சொன்ன, அவன் உன்னை உயிரோடவே விட மாட்டான். ஜாக்கிரதை. வேண்டாம் காளியம்மா, வேண்டாம், போயிடு. ரொம்ப வீணா விலை கொடுத்து வாங்காத, போயிடு. காளிமா வேண்டாம், சொன்னா கேளு. ஏய் கிழவி, சும்மா தொணன்னு பேசிக்கிட்டு இருக்காத. நிம்மதியா போய் சேரு. செத்து தொலை.